வணக்கம். வெல்கம் டு யூத்தின் கிச்சன். நம்ம இன்றைக்கி மீல் மேக்கர் வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த யூடியூப்காக நம்ம சேனலில் ஒரு 4 பேர் காட்டுவாங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சமைக்கலாம். வெதமல்லி, பெருஞ்சீரகம், மிளகு, சீரகம், இஞ்சி, தேங்காய், முந்திரிப்பருப்பு, கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக வடச்சட்டியில் வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, அப்புறம் டேஸ்ட் மாறிடும். அதை ஒரு ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மீல் மேக்கரை வெந்நீரில் போட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா இறுக்கி புழிஞ்சிக்கோங்க. பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான், வேணால் போட்டுக்கோங்க, வேணாட்டி தேவையில்லை. ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வடச்சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை நீங்கள் ஆயில் ஊற்றி கூட பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. இதில் திரும்ப தாளிக்கிறதுக்கு பட்டை வகையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கறிகிடாமல் இருக்கணும். போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயத்தை போட்டு அது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கருக வேண்டாம். இப்போ மீல் மேக்கர் போட்டுடலாம். இது கூட பச்சை பட்டாணியும் போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குனிங்கன்னா அது ஈரம் இருந்தாலும் போயிடும். அந்தளவுக்கு வதக்கணும். வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஊற்றிடலாம். மசாலா கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்குனிங்கன்னா தான் குழம்பு நல்லாயிருக்கும். மசாலா பொடி போடுறதா இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த கலர் கொஞ்சம் மாறும். அந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி வச்சுருங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் ஊற்றுங்க. இறக்கும்போது 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. குழம்பு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருங்க. நல்லா கிரேவி ஆயிரும். இந்த மாதிரி இறக்குனீங்க நல்லா சால்னா மாதிரி இருக்கும். சப்பாத்தி கூட, பூரிக்கு, இதுக்கெல்லாம் அந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். அந்த எண்ணெய் நல்லா சுற்றி வெளியில் வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த டைமில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஆனால் இது நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.